பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலிச்சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலிச்சித்திரம் அடுத்து. புனர்வாழ்வளிக்கப்பட்ட மேலும் 40 முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் இன்று சமூகமயப்படுத்தப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் வவுனியா மருதமடு புனர்வாழ்வு நிலையத்தில் ஒரு வருட பயிற்சியை பூர்த்தி செய்த முன்னாள் போராளிகளே இன்று பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்த முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்படும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது புனர்வாழ்வு நிலையங்களில் சுமார் 360 முன்னாள் போராளிகள் மாத்திரமே பயிற்சி பெற்று வருவதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன ஹெட்டியாராச்சி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இவர்களுக்கான பயிற்சி காலம் நிறைவு பெற்றதும் குடும்பத்தாருடன் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறினார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு முன்னாள் போராளிகளின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ளும் வகையில் விசேட செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். அடுத்து சக்தியின் தேடலில் நாட்டில் மீண்டும் டெங்கு நோயாளிகள் பதிவாகி வரும் நிலையில் சூழல் பராமரிப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்திலேயே நாம் வாழ்கின்றோம். டெங்குவை முற்றாக ஒழிக்க வேண்டிய சமூக பொறுப்பில் இருந்து விலகியுள்ள சில அரசு அதிகாரிகளும் எம்மிடையே உள்ளனர். அட்டாளைச்சேனை பிரதேசத்தின் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியே இது. இந்த வீதியும் அதனுடன் இணைந்த வடிகான்களும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கல்முனை பிராந்திய பொறியியலாளர் காரியாலயத்தின் கண்காணிப்பின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. கல்முனை பொறியியலாளர் காரியாலயத்தினரின் கடமை உணர்வு நிறைவேற்றப்படும் விதத்தையே இந்த வடிகான் உணர்த்துகிறது. வெள்ளத்தை வெளியேற்றுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட வடிகான் கட்டமைப்பு வெள்ளத்தை சேமிக்கும் கட்டமைப்பாக காட்சியளிக்கிறது. வடிகான்கள் மிக நீண்ட காலமாக மேல்மூடி இல்லாமல் காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்களுக்கு நடைபாதைசாரிகளுக்கும் பெரும் இடைஞ்சல்களும் ஏற்படுகின்றது. இந்த வடிகான்களிலே குப்பை கூலங்கள், அதே போன்று இந்த பிராந்தியத்திலே இருந்து வருகின்ற கழிவுகள் இந்த வடிகான்களிலே சேர்ந்து தேங்கி நிற்கிறது. இதனால் இந்த பாரிய நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. உடனடியாக இதனை துப்புரவு செய்து செப்பனிட்டு இதனுடைய மேல் மூடிகளை இட்டு தருமாறு இந்த அட்டாளைச்சேனை மக்கள் சார்பாக நாங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரையில் அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் 4 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவிக்கிறார். வடிகான்களில் உள்ள கொள்கலன்கள் வடிகான்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததாலும் அதில் ஆங்காங்கே தேங்கி காணப்படுகின்ற குப்பை குளங்கள் கொள்கலன்கள் போன்றவற்றின் பிரச்சனையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. சூழலை பராமரிக்க தவறும் பொதுமக்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அசமந்த போக்குடன் செயற்படும் உள்ளூராட்சி நிறுவன அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் சிரேஷ்ட அதிகாரிகள் பாராமுகமாய் இருப்பது ஏனோ? அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியின் வடிகான்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீர் அகற்றப்படாத பட்சத்தில் அது பொதுமக்களின் உயிருக்கே அச்சுறுத்தலாக அமையலாம். அட்டாளைச்சேனை பிரதேச மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் முன் வருவார்களா? வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கல்முனை பிராந்திய பிரதம பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமாயின் உள்ளக பிரச்சினைகளற்ற வலுவான எதிர்க்கட்சி ஒன்று அவசியம் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய வலுவற்ற எதிர்க்கட்சியினால் மக்களின் உரிமைகள் நாளுக்கு நாள் இல்லாமற் போகும் நிலை உருவாகியுள்ளதென அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ජනතා විරෝධී ක්‍රියාවන්
மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்டும் அதே போன்று அரசாங்கத்திற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் தன்மை தற்போதைய எதிர்க்கட்சியிடம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. எதிர்க்கட்சியின் பலவீனத்தினாலேயே அரசாங்கம் தற்போது வலுவடைந்துள்ளது. மக்களின் காவலனாக செயற்பட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு உள்ளது. மாற்று அரசாங்கமாக செயற்பட வேண்டிய முக்கிய பொறுப்பும் எதிர்க்கட்சிக்கு உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ளன. எதிர்க்கட்சி என்ற வகையில் மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை இன்று அந்த கட்சி மறந்துள்ளது. கட்சிக்குள் பிரச்சனையில் ஈடுபடும் ஐக்கிய தேசிய கட்சியை இன்று காண முடிகிறது. அரசாங்கம் போன்றே எதிர்க்கட்சியும் வலுவடைய வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே அரசாங்கத்தின் தவறுகளை அச்சமின்றி சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் எதிர்க்கட்சி என்று அச்சமின்றி விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். பாராளுமன்றத்திற்குள் மாத்திரமல்லாது சிவில் சமூகத்திலும் போராட்டங்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். மக்களின் ஜனநாயக போராட்டத்திற்கு எதிர்க்கட்சியை தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். அந்த பொறுப்பை இன்று எதிர்க்கட்சி நிறைவேற்றுவதில்லை. நாட்டின் ஜனநாயக செயல்பாட்டை பாதுகாப்பதற்கு வலுவான அரசாங்கம் இருக்க வேண்டும். அதே போன்று மக்களின் பிரச்சனைகளின் போது வலுவாக குரல் எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சி ஒன்றின் அவசியத்தையும் நாம் உணர்கிறோம். தற்போது நமக்கு பாரிய பிரச்சனைகள் உள்ளன. அனைத்து துறைகளிலும் பாரிய அளவிலான பிரச்சனைகள் உள்ளன. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் கிராம மட்டத்தில் உள்ள மக்களை தெளிவுபடுத்தி ஊழல்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்று தேவை என்பதனை சிவில் சமூகம் சார்பிலும் அரசியல் சமூகம் சார்பிலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். බව අපේ සිවිල් සමාජය වෙනුවනුත් ඒ වගේම දේශපාලන සමාජය වෙනුවනුත් ප්‍රකාශ කරන්නේ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන් විදියටයි. மக்களை வருத்தும் அழுத்தங்களுக்கு எதிரான மக்களின் கருத்துக்களம் எனும் கலந்துரையாடல் எல்பிடிய தனப்பத்தேகம பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துநேத்தி கலந்து கொண்டார். நாம் அங்கு சென்றிருந்த போது தேர்தல்கள் ஆணையாளர் கருவி ஒன்றை எடுத்து வந்தார். வாக்குச்சீட்டு உண்மையானதா போலியானதா என்பதை கண்டறியும் கருவியே அது. அந்த கருவிக்குள் போடப்பட்டதும் வாக்குச்சீட்டு நீல நிறமானது. இரத்தினபுரி அகலியகுட வாக்களிப்பு நிலையத்தின் தொழில்நுட்ப கல்லூரி அருகிலுள்ள வடிகானிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கருவிக்குள் போடப்பட்டதும் நீல நிறமாகின. அதாவது அந்த வாக்குச்சீட்டுகள் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பது உறுதியானது. அடுத்ததாக கலகிடிஹேன பகுதியில் வீழ்ந்து கிடந்த வாக்குச்சீட்டுகளும் நீல நிறமடைந்தன. அதாவது அவை அனைத்தும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள். வீதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து வாக்குச்சீட்டுகளும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பதை அரசாங்கமும் தேர்தல்கள் ஆணையாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சீட்டுகள் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பதை தேர்தல்கள் ஆணையாளர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் பின்னரே அவற்றில் அன்னப்பறவைக்கு புல்லடியிடப்பட்டதாக அவர் கூறுகின்றார். கொத்மலை கலஹெட்டிஹேனையிலிருந்து வாக்குச்சீட்டுகளை ஏற்றிய லோரி பயணித்த போது 500 வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதியிலிருந்து 430 வாக்குச்சீட்டுகள் வீழ்ந்துள்ளன. 430 அன்னப்பறவைக்கு புல்லடியிடப்பட்டிருந்தது. அதாவது பொன்சேகாவுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. சந்திகள் தோறும் சரத் பொன்சேகாவுக்கு சாதகமான வாக்குச்சீட்டுகள் மாத்திரமே விழுந்தமை வியப்புக்குரிய விடயம் அல்லவா? ரத்தினபுரியில் பொன்சேகாவின் வாக்குச்சீட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்டன. கலகிடிஹேனவிலிருந்தும் பொன்சேகாவின் வாக்குச்சீட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்டன. இறுதியில் தோல்வியும் பொன்சேகாவுக்கே கிடைத்தது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். நாட்டின் சட்டம் எங்கே உள்ளது? ஜனாதிபதி நினைத்தால் எந்த ஒரு நேரத்திலும் விடுதலை செய்ய முடியும். அதன் மறுபக்கம் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜனாதிபதி நினைக்கும் நேரத்தில் கைது செய்யவும் முடியும். சட்டம் இல்லை. அந்த பிள்ளைகள் விடுதலை செய்யப்பட்டமை வேறொரு விடயம். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள், அது உண்மை. அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது எமது சமூகத்தில் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி ஒன்றும் உள்ளது. ஜனாதிபதி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றுக்கு சென்று விடுதலை செய்ய முடியுமாயின் அவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள்? கிரிக்கெட் உலகில் மகளிர் உலக சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தற்போது பல பரீட்சை நடத்துகின்றன. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 259 ஓட்டங்களை குவித்தது. மும்பை பிரைம்போன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா சார்பாக முதல் விக்கெட்டில் 52 ஓட்டங்கள் பகிரப்பட்டது. முதல் விக்கெட்டுக்காக லெனிங் 31 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஹெய்ன்ஸ் மற்றும் கேமரூன் ஜோடி இரண்டாம் விக்கெட்டில் 64 ஓட்டங்களை பகிர்ந்தது.
Ball of the finals. ஹெய்ன்ஸ் 52 ஓட்டங்களையும் கேமரூன் 75 ஓட்டங்களையும் பெற்றனர். அதன் பிறகு விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்ட போதிலும் கடைசி 3 ஓவர்களில் ஆஸ்திரேலியா 35 ஓட்டங்களுக்கு மேல் குவித்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியின் ஓட்ட எண்ணிக்கை 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 259 ஓட்டங்களாக உயர்ந்தது. பந்துவீச்சில் குயின் டெயின் 10 ஓவர்களில் 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலக சாம்பியன் மகுடத்தை 6வது தடவையாக சுவீகரிக்கும் எதிர்பார்ப்பில் ஆஸ்திரேலியா களமிறங்கியுள்ளது. முதற் தடவையாக வெற்றி பெறும் இலட்சியத்துடன் மேற்கிந்திய தீவுகள் அணியும் இந்த போட்டியில் ஈடுபட்டுள்ளது. 50 comes up for Cameron. This is dominance at its best. 30 overs gone. It's 146 for 3. Field with an injury. This time a full toss. And it's gone straight. Go with my hair. இத்துடன் இன்று எமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 ஒளிபரப்பாகும். வணக்கம்.